ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். நாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, நீ விருந்து பண்ணும்போது யாரை அழைக்க வேண்டும்? இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, நீ விருந்து பண்ணும்போது யாரை அழைக்க வேண்டும்? வாங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக நாம் கேட்போம். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பாணிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார் இயேசு. லூக்கா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், விருந்து பண்ணும்போது, அதாவது நம்ம வீட்டில் ஒரு சின்ன விருந்து அதாவது ஃபங்க்ஷன் வச்சா தான் நம்ம விருந்து பண்ணுவோம். ஒரு சின்ன பர்த்டே ஃபங்க்ஷனோ, இல்லை சின்ன ஜெப கூட்டமோ, இல்லை ஒரு கல்யாண விருந்தோ, இல்லை ஒரு பால் காய்ப்பு விருந்தோ, எந்த விருந்தாக இருந்தாலும் நாம் முதலாவது அழைக்க வேண்டிய மனிதர்கள் ஏழைகளையும் ஊனரையும் சப்பாணிகளையும் குருடர்களையும் அழைக்க வேண்டும். நாம் அப்படி அழைத்தால், அவர்களுக்கு நாம் பணிவிடை செய்தால் பாக்கியவானாய் இருப்போம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நீங்களும் நானும் பாக்கியவானாய் இருக்கணும் என்றால், தேவனுடைய வார்த்தையின்படி ஏழைகளையும் ஊனரையும் சப்பாணிகளையும் குருடர்களையும் உங்கள் வீட்டில் நடைபெறுகிற எந்த விருந்தாக இருந்தாலும் சரி, அது திருமண விருந்தாக இருக்கட்டும், இல்லை ஒரு வீடு கிரகப்பிரவேச விருந்தாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன ஜெபக்கூட்டமாக இருக்கட்டும், ஒரு பிறந்தநாள் பர்த்டே விருந்தாக கூட இருக்கட்டும், உங்கள் வீட்டில் எந்த விருந்து ஃபங்க்ஷன் நடந்தாலும் இந்த 4 பேருக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அந்த விருந்தில் இவர்களை கலந்து கொண்டார்கள்னா நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருப்போம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக நிதானமாக பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. மறக்காமல் உங்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள், தேவன் நாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.